இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. பாண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 42:17 வாசிக்கும் போது, யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு என்ன பண்ணியிருக்கிறாரு? நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. யோபு ஏன் நெடுநாளாய் போனான்னா அவனுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோதனையை சகித்தான், நீடி பொறுமையிலே நிலைத்திருந்தான், பூரணத்துக்குள்ளே போயிருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு நல்ல பூரண வயதில் போய் மறிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? சோதனையெல்லாம் சகிக்கணும், நீடி பொறுமையோடு இருக்கணும். அல்லேலூயா. நிதானமாய் பேசணும், உத்தமனாய் வாழணும். அல்லேலூயா. சன்மார்க்கனமாய் அமர்ந்திருக்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், இரவும் பகலும் தன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தமாக்கினே இருந்தான். அல்லேலூயா. எங்கேயுமே பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்காதே பேசியிருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யோபுடைய வாழ்க்கையில் உத்தமம் பெரிதாக இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பனத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நம்ம திருப்தி அடைவோம். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் தான் எல்லா சம்பூரணம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்தை விட்டு வேறு எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலயத்தை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது. அதனால தான் தேவனுடைய ஆலயத்திலக்க நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கும் போது ஆலயத்துடைய தேவைகளை சரியாக பகிர்ந்து பிரித்து பேசி அதை நிறைவேற்றும் போது அப்போது தான் இந்த சம்பூரணத்தை அடைய முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த பரிபூரணம் நிறைவேறிடுது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாங்க. அங்கே உபாகன் புஸ்தகத்தில் 28:47 வாசிக்கிறோம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தமும் சகலமும் குறையப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அல்லேலூயா. சகலமும் உனக்கு பரிபூரணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் நான் பரிபூரணம் ஆகிட்டேன். உடனே என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ஜபம் குறைஞ்சிடும், கொஞ்சம் ஆலயத்துக்கு வர்றது குறைஞ்சிடும், ஆத்மாதம் குறைஞ்சிடும், அப்புறம் தாழ்மை குறைஞ்சிடும், பெருமை வந்துடும், கொஞ்சம் மேட்டுமை வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு விட்டு விலகுவோம். அல்லேலூயா. எப்பவுமே பரிபூரணம் அடைந்த பிறகு தேவனை சேவையாமற் போன நிமித்தம் என்ன வருது? குறைகளையும் பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். பாருங்கள், இதெல்லாம் எப்போ வருது? பூரணமாக மறுபடியும் மைனஸ்க்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பூரணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே போன பிறகு எல்லாம் கிடச்சிச்சு, புரியுங்களா? அப்போ எல்லாமே எனக்கு வந்தாச்சு, நான் பூரணமாயிட்டேன், இப்போ என் ஜபம் பூரணமாயிடுச்சு, என்னுடைய வேதவாசி பூரணமாயிடுச்சு, அப்புறம் நான் என் வாழ்க்கையில் பூரண சமாதானம் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. இந்த நேரத்துக்கு பிசாசுன்னு சொல்லுவான், எல்லாமே வந்துடுச்சு, இனிமேல் என்ன பண்ண ஆண்டவரே? சேமியாமல் போன நிமித்தம் அவரை சேவிக்காதனால, அவருடைய பாதத்தை பிடிக்காதனால மறுபடியும் திரும்பாமல் அவங்க அப்படியே போயிடுவாங்க. மறுபடியும் குறைகளாக வந்துடும், எல்லாத்திலையும் அவசரத்தில் குறைவு, எல்லாத்திலையும் குறை வந்துடும். அதான் ஆகாய் 1:6 ஆகாய் 1:6 வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் நான் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 6ஆம் வசனம் அது இவங்க என்ன பண்ணல? ஆலயத்தை கட்டலை. ஆலயத்துக்கு என்ன பண்ணல? ஆலயத்தை கட்ட வேண்டிய இடத்துல ஆலயத்தை கட்டாமல் மீதி எல்லாத்திலும் பூரணமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாத்தையும் விதைக்கிறீங்க, என்ன பண்ண மாட்டேன்றீங்க? அறுக்க மாட்டேன்றீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஆலயத்தை விட்டுட்டு எந்த பூரணத்துக்குள்ளே போனாலும் மறுபடியும் மொட்டை அடிச்சு பிசாசத்தை வந்து என்ன பண்ணுவான்? தலைமட்டம் ஆக்கி விட்டுருவான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரே, நீ எங்கே இருந்தாலும் எங்கே இருக்கணும்?
ஆலயத்து மேலும் கண் இருக்கணும். கழுகு தன் இறை மேலேயே கண் இருக்கும். கழுகு எங்கே இருக்கும்? எவ்வளோ தொழு பறந்தாலும் கழுகு எங்கே இருக்கும்? அதனுடைய கண்கள் எங்கே இறை மேலேயே இருக்கிறது போல, ஆண்டுடைய கண்ணம் பூமியின் சத்தியத்து மேலேயே நோக்கி கொண்டிருக்கிறது போல, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய சீசர்கள்லாம் எங்கே இருக்கணும்னா ஆலயத்து மேலேயே கண் இருக்கணும். ஆலயத்தில் எப்பவுமே குறை வச்சிருக்கக்கூடாது. எப்போ ஆலயத்தில் குறை வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பத்தில் குறை வர ஆரம்பிச்சிடும். அதான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் மலை மேலே போய் என்ன பண்ணுங்கள், மரத்தை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன்னன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அறுக்கிறீங்க, வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன்றீங்க, பூரணமாக அங்கே வர மாட்டேங்குது, எல்லாத்தையும் ஆண்டு ஊதி போட்டுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் வீடு எப்படி இருக்குதா, பாடாக கிடக்குது, வெறுமையாக இருக்குது. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா, நம்முடைய ஊழியங்கள் எது இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தை சார்ந்தே இருக்கணும். புரியுங்களா? ஏன்னா அங்கே தான் என்ன இருந்தது, பரிபூரணமான ஆசீர்வாதம் இருக்குது. என்னுடைய ஆலயத்தில் என்ன இருக்குதா, சம்பூரணமான ஆசீர்வாதம் இருக்கிறது. வாஸ்தவம். அப்போ ஆலயத்தில் சம்பூரணமான ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வாதம் அந்த பூரணம் வர முடியும். ஆலயத்தை விட்டுட்டு நம்ம தனிமையாக போனோம்னா அந்த ஆசீர்வாதம் தானாக ஆகிடுது, வெறுமையாகிடுது. எங்கன்னா யாரும் எடுத்து பாருங்கள், நல்ல ஓஹோன்னு வந்திருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அவர் ரோட்டில் நின்று தெரிஞ்சு நிற்பார், ஒரு 100 ரூபா கூட கஷ்டப்பட்டு நிற்பார். அதுக்கு என்ன காரணம், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியம் கொடுக்க மாட்டாங்க, ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம பூரணமாகத்துக்காக பிரயாசப்பட்டோம். ஃபஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து எப்படிலாம் பூரணம் வரும், அதெல்லாம் நம்ம பூரணத்துக்குள்ள வருவதுக்கு இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நல்ல பயிற்சி எடுப்போம். புரியுதுங்களா? பூரணம் வந்துட்டு பிறகு நிறைய வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவருடைய ஆலயத்தை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மைனஸில் வரும். ஆனால் எப்போவுமே எப்படி ஆண்டவர் சொல்கிறது, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருப்பேன். அல்லையா? எந்த நிலைமையில இரு, ஆனால் எப்பவுமே எப்படி இருக்கணும், மன ரம்மியம் கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தையில் பேசுகிறவர்களுக்கு, சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் எப்பவுமே மன ரம்மியம் இருக்கணும். இருக்குதோ இல்லையோ, ஆனால் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஒரே நிலைமையாக இருக்கணும். நம்ம பூர்ணத்தில் வளர்கிறோம். அதனால் நம்ம திடீர்னு சாத்தா என்ன பண்ணுவான், எல்லாமே ஆண்டு கொடுத்துட்டார் உனக்கு, எல்லாமே நீ பூரணமாயிடுச்சு, இன்றைக்கி எனக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கி யாரமானா. அப்போ ஆலயத்தை மெதுவாக விட சொல்லுவான், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துடுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை விட்டு விலகாமல் என்னுடைய ஆலயத்தையே என்ன பண்ணு, உன் கண் ஆலயத்து மேலேயே இருக்கட்டும். அப்போ உன்னை எப்போவே பூரணமாகவே வைத்துப்பார் ஆண்டவர். அல்லையா? இன்னொரு வசனத்தை பாருங்கள், ஆண்டவர் சொல்ல பாருங்க, அங்கே யாத்திராக 23:26, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுஷ் நாட்கள் பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்ப்பம் விழாது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, என் ஆயுஷ் நாட்கள், உன் ஆயுஷ் நாட்கள் எப்படி இருக்கும், பூரணப்படுத்தப்படும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே கர்ப்பம் விழாது, அங்கே மலையாடி பார்க்கலாம் முடியாது. அங்கே கர்த்தர் உன்னை என்ன செய்வார், உன் ஆயுஷ் நாட்கள் கூட்டுவார். அல்லேலூயா. ஆயுஷ் நாட்கள் ஏன் கூட்டுறாருன்னா, அவனுக்கு பிள்ளை பார்க்க எல்லாமே கொடுத்துருவார், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டு தான் ஆயுஷ் நாள் கூட்டுவார். எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் ஆயுஷ் நாள் கூட்டினா பிரயோஜனம். அப்போ ஆண்டவர் உன்னை மேன்மேலே உயர்த்துவதற்கு என்ன செய்யணும், அந்த பட்டணத்தில் எந்த பட்டணத்தில் இருக்கிற மலையடி இருப்பதே இல்லை யாருமே, அங்கே கர்ப்பம் விடுதே இல்லை. கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த ஊரை உன் நிமித்தம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ இருக்கிற பட்டணத்தை கர்த்தர் உயர்த்துவார், உன் நிமித்தம் கர்த்தர் அது 2 மடங்கு இல்லை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். உபாகம் 28:11 சொல்கிறது, கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களில் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு நீ பூரணம் அடைந்த உன் ஆலயத்தில் காரியங்களை நீ சரி செய்யணும் வந்துனேக்கிற, உன் ஆலயத்துக்காக நீ எல்லாத்தையும் உதவி எல்லாம் நீ கட்டி எழுப்புறன்னா ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் என்ன செய்வார், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணமான நன்மை உண்டாக்க கட்டளையிடுவார். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து நின்றுடும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், அதிக அதிகமாக உங்களை உயர்த்துவார்.
எல்லா பகுதிகளையும் நீங்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் ஆகிடுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் கனியிலும் கர்ப்பத்துக்கு கனி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் டாப் லெவலில் வந்துடும். புரியுங்களா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம பூரணத்தை நோக்கி கடந்து செல்லும். இல்லையா? அந்த பூரணத்திலே நீங்கள் வளரணும். ஐயோ போதும் ஜபம், போதும் வேத வாசிப்பு, போதும் ஆலயம் அப்படின்னு சொல்லவே கூடாது. இல்லையா? அதெல்லாம் வந்து பூரணத்துக்கு போயினே இருக்கணும். பூரணம் என்பது என்ன? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த பூரணத்தை எப்போ பார்க்க முடியும்? அந்த குழந்தை இது ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பரிபூர்ணத்தை அந்த குழந்தை மேலே எப்போ பார்க்க முடியும்? ஒரு கிழவனாக வரும்போது பூரணம் அடைகிறாங்க. இல்லையா? அவங்க முடியினா அது அப்புறம் சரீரம் சுருங்குது, அப்புறம் நடையில் ஸ்பீடெல்லாம் குறையுது, அப்புறம் பார்வையெல்லாம் குறையுது, அப்புறம் எல்லா அவைங்களும் வேலை அதிகமாக செய்யாது, ஜீரண சக்தி ஆகாது. அப்போ வயது அதுதான் பூரணம். ஞாபக சக்தி குறையுது, எல்லாமே ஏன் குறையுது? குழந்தை எந்த நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு வந்துடுறாரு அவரே. அல்லையா? அவருடைய உடைகள் குறையுது. அப்போ என்ன ஆகுது? அதுதான் பூரணம். அப்போ என்னென்னா ஆவிக்குரிய பூரணம் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு நேற்று தினத்தில் ஆண்டவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயத்தை கொடுத்தாரு. 10 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரே ஆலயத்தில் உட்காந்துக்கூடாது. அல்லையா? இப்போ நீங்கள் அந்த ஒரு ஆலயத்து மூலமாக 10 ஆலயம் ஆரம்பிக்கணும். அதுதான் பூரணம். அப்போ நீங்கள் வளர்ச்சி அடையிறீங்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. அப்போது அதுக்கு எல்லை கிடையாது. வருஷத்துக்குனா இல்லை, எல்லை கிடையாது. ஆலயத்துக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லைக்குதா? இல்லை. நீ ஒரு 10 பேர் இருந்தால் கூட அந்த 10 பேர் இங்கே, இன்னொரு ஆலயத்துக்கு 10 பேர், இன்னொரு ஆலயத்து அங்கங்கே ஆரம்பிச்சு ஆண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். எப்போவுமே ஆரம்பிக்காது என்ன பண்ண வேண்டாம் ஆண்டவர். விதைக்க வேண்டிய கடமை நம்ம, நீர் பாய்ச்ச வேண்டிய கடமை நம்ம, விலை செய்கிற மட்டும் கர்த்தர். அல்லையா? கர்த்தரே வந்து எல்லாத்தையும் செய்ய மாட்டார். நீங்கள் ஆரம்பித்தா கர்த்தர் முடிச்சிடுவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள, பூரண விசுவாசம் நமக்குள்ள வளரும். அல்லையா? அடுத்த வாசிக்கிறேன். அங்கே 1 ராஜாக்கள் 11:6 சொல்கிறது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லப்பானதை செய்தான். அப்போது சாலமோன் என்ன பண்ணிட்டாரு? தன் தகப்பனாய் தாவீதை போல கர்த்தரை என்ன பண்ணல? பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்தான். ஒரு தகப்பன் என்ன பண்ணிட்டாரு? அவர் பூரணமாயிட்டாரு. ஆனால் மகன் எப்படிங்கிறாரு? பூரணமாகலை. இப்போ உங்கள் பிள்ளைங்க நீங்கள் பூரணமாயிட்டீங்க நீங்கள் சொல்லி சாட்சி கொடுத்து பெருசு இல்லை. உங்கள் பிள்ளைங்களும் கூடவே கொண்டு வரணும். அல்லையா? உங்கள் பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? சத்தியத்தில் வளர்க்கணும். நல்ல சத்தியத்தை அவங்க சொல்லித்தரணும், ஜபத்தை சொல்லித்தரணும், வேதத்தை சொல்லித்தரணும். அல்லையா? அவங்கள கூடவே வச்சுட்டு அவங்கள பழக்கத்தை உண்டாக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த பூரணத்தை பார்க்க முடியும். புரியுங்களா? இப்போ தாவீது நல்லா பூரணமாயிட்டார். ஆனால் சாலமோன் நிலைமை என்ன ஆயிடுச்சு? தாவீது அவன் தகப்பனுடைய பரிசுத்தத்தை பின்பற்ற முடியல, தகப்பனுடைய நீதியை பின்பற்ற முடியல, தகப்பனுடைய உண்மை பின்படுத்த முடியல. அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சாலமோனை பின்னிட்டு போயிட்டான். புரியுங்க? 40 வருஷம் அவனை என்ன பண்ணான்? ராஜரிகம் பண்ணான். ஆலயத்தை கட்டினது யார்? சாலமோன் தான் கட்டினார். ஆனால் நிலைமை என்ன ஆயிடுச்சு? முடிவில் ஆலயத்தை கட்டும் போது அக்னி இறங்கிச்சு. ஆனால் அவன் முடிவில் அக்னி எங்கே போயிடுச்சு? நம்ம வழிவு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவனுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தாரு? தெய்வீக ஞானத்தை கொடுத்தாரா, இல்லை மனுஷன ஞானத்தை கொடுத்தாரா, இல்லை அவருக்கு விசுவாச ஞானத்தை கொடுத்தாரா? சாலமோனுக்கு ஆண்டு என்ன ஞானத்தை கொடுத்தாரு? ராஜரிக ஞானத்தை கொடுத்தாரு, நியாயத்தை இருப்பதுக்கு ஜனங்களை. அல்லையா? அப்போது அவனுக்குள்ள நான் இந்த கனி உள்ள ஞானம் இல்லை, தெய்வீக ஞானம் தான். அவன் என்ன பண்ணியிருப்பான்? கனியில் வளர்ந்துட்டு இருப்பான். அல்லையா? இன்றைக்கி நிறைய பேருக்கிட்ட ஞானம் இருக்கிறது, ஆனால் நமக்கெல்லாம் என்ன ஞானம் இருக்கணும்? தெய்வீக ஞானம் இருக்கணும். அந்த தெய்வீக ஞானம் ஒன்று வந்துச்சுன்னா தேவனை போலே மாறுவாய். புரியுங்களா? உலக ஞானம் தான் உலகத்தை போலே மாறும். மனுஷன ஞானம் தான் நான் இவ்வளோ படிச்சுட்டேன், எனக்கு இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இவ்வளோ நான் படிப்பே சொல்லுவாங்க. அது மனுஷன ஞானம். எவ்வளோ படித்தாலும் மனுஷன ஞானம். அதை வச்சு பரலோகலாம் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதை வச்சு என்ன செய்யலாம்? மனுஷன் சம்பாதிக்கலாம், வீடு வாசலை கட்டலாம். ஆனால் தெய்வீக ஞானம் வந்துச்சுன்னா எல்லாமே கொடுத்துட்றாரு ஆண்டவருக்கு. புரியுங்களா? பரிசுத்தமும் பெருகிடும், பொருளும் பெருகும். எதுவுமே உனக்கு என்ன பண்ணாது? நிறந்து இருக்காது. உனக்கு தெரியும்
தெய்வீக ஞானம் ஒருத்தருக்குள்ளே வந்துடுச்சுன்னா எதுவுமே நமக்கு நிலைத்திருக்காது. இது கொஞ்ச நாள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் பாவத்தில் விட மாட்டோம், பரிசுத்தமே வாழ்ந்துருவோம். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்கலாம் 1 வாசிங்க. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். பாருங்க, பூரணம் ஆகும்போது தாவீது என்ன பண்ணாரு? பூரணமாகும் போது என்ன பண்ணார்? சாலமோனை கொண்டு வந்து அந்த பட்டணத்தில் ராஜாவாக்கிட்டார். அல்லேலூயா. அப்போது தாவீது தான் பிள்ளையை ராஜா ஆக்கினா தவிர, ஆனால் என்ன மாதிரி பின்பற்றுன்னு சொன்னாரா? அதை சொல்லாது போயிட்டார். இன்றைக்கி நான் பிள்ளைங்களை நம்ம பெரிய பெரிய லெவலில் உருவாக்கிடுவோம். ஆனால் பின்னாடி என்ன மாதிரி என்ன பண்ண ஊழியத்தில் வரணும்பா, நீ நான் செய்த ஊழியத்தை நீ என்ன பண்ணோம்? செய்யணும். நீ சொல்லாதனால அது என்ன சொல்லுது? குறிப்பிட்ட நாள் வரும்போது எனக்கு ஊழிய அடைப்பே இல்லை அப்படின்றோம். அல்லையா? அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. 2 இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். யார் கொடுத்தது? சபைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? சபையார். தாவீது முதல் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? சம்பூரணமாக பரிபூரணமாய் கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்குறீங்களா பரிபூரணமா? ஆண்டோடைய காரியத்தில் சம்பூரணமாய் பரிபூரணமாக என்ன பண்ணோம்? கொடுக்கணும். அப்போ தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிறைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவோம். ஆனால் தசம்பாகத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுக்கு வர முதற் கனியில், உங்களுக்கு வர நன்மையில் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே போவீங்க. புரியுங்களா? சரீர ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா கூட, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளனா கூட நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்காமல் என்ன பண்ண முடியாது? பரிபூர்ணம் அடைய முடியாது. அல்லையா? ஏன்னா அவர் கொடுக்குறாரு, நீ பரிபூர்ணமாக கொடு. உன் சபைக்கு கொடு. உன்னுடைய சபைக்கு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணு? பரிபூர்ணமாக கொடு. அதனால் உனக்கு ஆசீர்வாதம். உன் குடும்பத்தை கற்று என்ன பண்ணுறாரு? பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அல்லையா? இன்றைக்கி 2 கட்டத்தில் ஆவியை நம்மோடு விதைத்திருக்கிறார். ஒன்று, ஆண்டவரை விட்டு விலகத்துக்கு சான்ஸ் இருக்குது. பரிபூர்ணம் அடைந்து விடத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் யோசித்து பாருங்கள். நான் வந்து பரிபூர்ணம் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நமக்குள்ளே மேட்டிமை வந்துடக்கூடாது. இல்லையா? பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு லெவலில் இருக்கிறோம். எப்பவுமே கற்றுக்கொள்ளணும். வயசு ஆக ஆக என்ன பண்ணுறோம்? இன்னும் அபிஷேகம், இன்னும் பரிசுத்த ஆவி, இன்னும் வரங்கள், இன்னும் ஆத்மா, இன்னும் எனக்கு ஜபம், இன்னும் தான் போகணும் தவிர எங்கேயோ போய் நின்றுட்டு ஓப்பா எனக்கு எல்லாமே முடிச்சுட்டேன், நாங்கள் 100% ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறக்கூடாது. அங்கே சொல்லிவிட்டு அப்படியே நின்றுக்கூடாது. அல்லையா? அப்போது சீசத்துவத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? சீசத்தில் பூரண சீசனாக மாறணும். பூரணம் மாறும்போது தானாகவே ஊழியக்காராகிறீங்க. உன்னை ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஊழியத்தை நிற்காரு. பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. அல்லையா? அப்போ பூரண புருஷனுக்கு அப்போஸ்தலனாக மாற்றுவார். உன்னை மேய்ப்பனாக மாற்றுவார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, எல்லாமே மேய்ப்பன் மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஆண்டவர் நாளைக்கு சொல்லுவார், நீ ஒரு அப்போஸ்தலனை மாற்றுவார், நீ 1000 சபைகளை ஸ்தாபிப்பார். அல்லையா? தேவன் யார் உள்ளத்திலையும் பேசுவார். ஆனால் நான் இவ்வளோ தான், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு வந்து எல்லாம் தெரியும் அவ்வளோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லையா? என்னை கொண்டு ஆண்டவர் பூரண புருஷர் ஆகிட்டேன்னா அவர் செலக்ட் பண்ணிப்பார். உங்களை குறித்து அவர் என்ன செலக்ட் பண்ணோம்? அப்போஸ்தலனாக மாற்றிடுவார், இல்லை தீர்க்கதரிசியாக மாற்றி விட்டுருவார், இல்லை மேய்ப்பனாக மாற்றி விட்டுருவார், இல்லை சுவிசேஷனாக மாற்றி விட்டுருவார், இல்லை போதனாக மாற்றி விட்டுருவார். ஆனால் பூரண புருஷன் ஆகார வரைக்கும் நீ விடக்கூடாது. பூரண புருஷனாக ஆகிட்டிங்கன்னா குழந்தைக்குரிய காரியங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வாக்குவாதம் பண்ண மாட்டோம், அப்புறம் போராமை கொள்ள மாட்டோம், அதுக்கடுத்து பேதங்கள் வராது. அப்புறம் நான் அந்த சபை சார்ந்தவன், நான் இந்த சபை சார்ந்து சொல்ல மாட்டோம். நான் அப்போல சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்து சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? நான் யாரை சார்ந்தவன்? ஆண்டவர் சார்ந்த சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை
எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3 ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 CD DVD ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.